ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியாக நம்ம வீட்லேயே சூப்பராக ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா தோசை செய்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ட்ரை பண்ணி வராமல் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வீடியோவில் பர்ஃபெக்டாக நம்ம எல்லா டிப்ஸும் சொல்லி நம்ம தோசை செய்ய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே நீங்கள் போய் ரவா தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கும் சூப்பராக வரும். வாங்க இப்போ ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க மாவு கரைக்கிறதுக்கு. நான் இப்போ எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, உப்புமா செய்யறதுக்கு கேசரி எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுமே அந்த ரவை எடுத்துக்கோங்க. அரை கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சிக்கணும். ஏன்னா ரவை ஊறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அதனால் தண்ணி நிறையா சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவே நீங்கள் கரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பவுடராக நம்ம சேர்க்கக்கூடாது, முழுசாகவும் சேர்க்க வேணாம், சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம லைட்டாக இடிச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது மிளகையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. மிளகும் 1 ஸ்பூன் நான் இடித்து சேர்த்துருக்கேன். கூடவே வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்தேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறணும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே நான் ஊற விட்டுக்க போகிறேன் இந்த மாவை. ரவை நல்லா ஊறத்துக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் எடுத்து அந்த முழு தேங்காயுமே மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வெறும் தேங்காவை வெள்ளையாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். நான் பொட்டுக்கடலையே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். அதனால் பொட்டுக்கடலையோட அளவு கம்மியாக இருக்கணும். நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்காம கூட நீங்கள் தேங்காய் சட்னி செய்யலாம். ஆனால் சும்மா லைட்டாக சேர்த்தோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்துருக்கேன். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் சட்னி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சட்னியை தண்ணியை அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்சியில் முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டு வரும் சட்னி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கெட்டியாக இப்போ தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னியை முதல்ல தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து பொன்னிறமாக இந்த மாதிரி வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரவா தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வெறும் இந்த சட்னி மட்டும் போதுன்னா நீங்கள் தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கார சட்னி இல்லை சாம்பார் எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பொட்டுக்கடலையே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு தேங்காவை நிறைய போட்டு நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்ட ரவையை நல்லா ரவை ஊறி வந்துருச்சு. தண்ணி நிறைய சேர்த்துருந்தோம் பாருங்கள். ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ரவை தோசை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்படி கலந்து பாருங்கள்.
எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே இது வந்து கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ரவை தோசை எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா வரும். இல்லைனா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் ரவை தோசை. நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு சொதப்பின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணமாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகிட போகுதுன்னு சொல்லிட்டு கெட்டியாகவே ரவை தோசைக்கு வந்து நம்ம கரைப்போம் வந்து மாவு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டேன். கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். முதல்ல இந்த ஓரங்கள்லேருந்து அப்படியே நம்ம ஊற்றிட்டு வரணும். அப்போ கரெக்டாக நம்மளால் ஊற்ற முடியும். நீங்கள் ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கரண்டிலே கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வரணும். இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும் பாருங்கள். கடையிலலாம் நம்ம ரவா தோசை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க. அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் வந்து ரவா தோசை செய்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து நான் வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து இப்போ குக் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. நல்லா கலராக கிறிஸ்பியாக வரும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா தீஞ்சிரும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய்லாம் நிறைய சேர்த்து செய்யும் போது ரவா தோசை வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே எல்லாமே நல்லா வெந்திருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்கிறது தெரியும். இப்போ வந்து நான் தோசை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் திருப்பி போட்டு கூட செய்யலாம். நான் வந்து இப்போ அப்படியே மடிச்சிட போகிறேன். ஏன்னா மேலே நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரவா தோசை நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ திரும்பவும் நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும் தோசை வந்து. இல்லைனா ஒட்டிக்கும் தோசை கல்லில். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி வழவழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோசை. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரவா தோசை சூப்பராக நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இதுக்கப்புறம் கடையிலலாம் நீங்கள் வாங்கி சாப்பிடவே வேணாம். ஹோட்டலில் வீட்லேயே எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம ரவா தோசை செஞ்சு கொடுக்கலாம். தோசை நல்லா வெந்து கலராக வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக கலராக வந்து தோசை வந்து செய்ய முடியும் ரவா தோசை. தீ ஃபுல்லாக வச்சிடாமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ பர்ஃபெக்டாக வரும். இதே போல் கரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் ரவா தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசை நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். நல்லா சூடாக இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கிறிஸ்பியாக முறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கூடவே நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா மொறுன்னு சுட இந்த மாதிரி ரவா தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வேஸ்ட்டாக ஹோட்டலில் போயிட்டு ஒரு தோசையே ரொம்ப அதிகமாக ரேட் கொடுத்து பத்தவே பத்தாது. அதுவும் சாப்பிடும்பொழுது இன்னொரு தோசை வாங்கணும்னு நினைக்கும் போதும் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாங்கவும் மாட்டோம். ஒரு ரவா தோசையோடு நிறுத்திடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க எப்போவுமே. ஆனால் பத்தவே பத்தாது. ஆனால் ரவா தோசை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் இந்த மாதிரி வாங்கி பத்தாமல் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிடலாம். முக்கியமாக இந்த ரவா தோசைக்கு நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதாவது தண்ணியோட அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு தோசை நல்லா வரும். நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லைனா நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு தோசை வந்து ரெடி பண்ணுங்கள். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ரவா தோசை கூடவே தொட்டுக்கிறதுக்கு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.